ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் சொல்கிற அளவெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம மசாலாஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு நிறைய போட்டிருக்கோம், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் பொட்டேட்டோ கூட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். 2 சைடுமே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மற்ற ப்ரெட்ஸ்லேயும் நம்ம பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங். உங்களுக்கு நல்லா திக் லேயராக வேணும்னா கூட நீங்கள் நிறைய கூட போட்டு திக் லேயராக பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக போடணுன்னுலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய கூட போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபியும் கூட. பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தோசை பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி 2 சைடுமே நல்லா வேகணும். சிம்மில் வச்சே நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அப்புறம் ஹெல்த்தியான சாண்ட்விச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் சாண்ட்விச் பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.